ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்னைக்கு ரோட்டு கடை ஸ்டைல் வெங்காய தக்காளி சட்னி எப்படி அரைக்கன்னு பார்க்க போகிறோம். 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாயை வதக்கிக்கணும். பச்சை மிளகா வதங்கிச்சு. பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் 4 பேருக்கு தேவையான சட்னி அரைக்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தக்கன வச்சு. கடலைப்பருப்பு பொன்னரமாக வறுத்தோன்னு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கணும். வெங்காயம் பாதி வதங்கினோடனே தக்காளி போட்டு வதக்கணும். வெங்காயம் பாதி வதங்கிச்சு. தக்காளியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜார் எடுத்து பச்சை மிளகாய், வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, உப்பு, பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருந்தால் ஒரு ஸ்பூன் தேவையான போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு புளியங்கொட்டை அளவு வெல்லம் போட்டு சட்னி நல்லா தண்ணியை ஊற்றல நைஸாக அரைக்கணும். தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ரோட்டுக்கடை பச்சை மிளகாய் தேங்காய்